வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 148வது பகுதியாக மோட்சத்துக்கு வழிகாட்டி என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். லோகத்தில் மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தமாகவும் சாந்தமாகவும் இருக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இந்திரியங்களுக்கு அகப்படுகிற சுகங்கள் போல இருந்தாலும் நிரந்தரமான தெய்வீகமான ஆனந்தத்தை தருகிற வஸ்துக்களை சொல்கிறார். அந்த வஸ்துக்கள் என்னென்ன? முதலில் துளி கூட தோஷமே இல்லாத வீணாகானம், அப்புறம் பூர்ண சந்திரனின் பால் போன்ற நிலா, அப்புறம் தென்றல் காற்று, அப்புறம் வசந்த காலத்தின் மலர்ச்சி, அதற்கப்புறம் வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிற தாமரை தடாகம். இதை அழகிய தேவார பாடலாக நமக்கு தருகிறார் அப்பர் பெருமான். அந்த பாடல் இதுதான்: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இந்திரியங்களால் பெறுகிற இன்பங்களை ஈஸ்வர சரணாகர விந்த இன்பத்துக்கு உபமானமாக அடுக்கும்போது மாசில் வீணை என்று சங்கீதத்துக்கே முதலிடம் தருகிறார். நல்ல சங்கீதம், அதுவும் குறிப்பாக நம்முடைய சங்கீதத்துக்கே எடுத்த வீணையோடு கானம் என்றால் அது ஈஸ்வரனின் பாதத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே இருக்கும். நம் பூர்வீகர்கள் இசையை ஈஸ்வரனின் சரணங்களிலேயே சமர்ப்பணம் பண்ணினார்கள். அந்த இசை அவர்களையும் அதை கேட்கிறவர்களையும் சேர்த்து ஈஸ்வர சரணார விந்தங்களில் லயிக்க செய்தது. தர்மசாஸ்திரம் தந்த மகரிஷி யாக்ஞவல்கியரும் சுஸ்வரமாக வீணையை மீட்டிக்கொண்டு சுருதி சுத்தத்தோடு லயம் தவறாமல் நாதோ உபாசனை செய்துவிட்டால் போதும். தியானம் வேண்டாம், யோகம் வேண்டாம், தபஸ் வேண்டாம், பூஜை வேண்டாம், கஷ்டமான சாதனைகளே வேண்டாம். இதுவே மோட்சத்துக்கு வழிகாட்டிவிடும் என்று சொல்கிறார். இப்படியாக இசை வழியாக எளிதில் இறைவனை அடைந்து விடலாம், கடவுள் நிலையை அடைந்து விடலாம் என்று காஞ்சிமா முனிவர் நமக்கு வழிகாட்டுகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.